தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே வெள்ள பாதிப்பு ஆய்வுக்கு சென்ற தமிழ்நாடு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனாவின் வாகனத்தை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை வெள்ளத்தால் ஏரல் தாலுகாவுக்கு உட்பட்ட இடங்களில் வெள்ளநீர் சூழ்ந்து வீடுகள், சாலைகள், பாலங்கள், மின்கம்பங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய சென்ற தமிழ்நாடு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா, மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஆகியோர் சென்ற வாகனத்தை பொதுமக்கள் வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு 6 நாட்களாகியும் இதுவரை அரசு அதிகாரிகள் யாரும் வந்து ஆய்வு செய்யவில்லை எனவும், உணவு, குடிநீர் கூட தந்து உதவவில்லை எனவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்க ஊர்ல ரொம்ப பாதிப்பியா, ஏகப்பட்ட ஆடு மாடு கோழி எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு பொருள் எல்லாமே தரமாட்டோம். வீடு வாசல இடிஞ்சு கொடுத்துட்டு எங்களுக்கு எந்த அதிகாரமே எங்களை வந்து பார்க்க வரல. நாங்க வந்து ஒரு பிள்ளைக்கு பால் கூட ஏமாந்துகிட்டு இருக்கோம். குடிக்க தண்ணி கிடையாது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் மழைநீரை அகற்ற வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹவுசிங் போர்டு காலனி, கொத்தனார் காலனி பகுதியில் தேங்கிய மழைநீரை அகற்ற இதுவரை மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், கழுத்து வரை தண்ணீர் தேங்கியுள்ளதால் வெளியேற முடியாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுவரை எம்பி, எம்எல்ஏ என அதிகாரிகள் யாரும் வந்து பார்வையிடவில்லை எனவும், உணவு, நிவாரணப் பொருட்கள் வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். பச்சை பிள்ளைங்க பாதி வீட்டுல தண்ணி வடியவே இல்லை, தண்ணியோட தான் எல்லாரும் கிடக்காங்க. நிறைய கிடக்குது, உள்ள ஆள் உயரத்து கிடக்கு, எடுக்க வர மாட்டேங்க. காலை குறைக்கு எங்கேயோ உள்ள தண்ணி இங்க திறந்து விட பாக்குறாங்க. காலையில எங்க இருந்து தண்ணி உள்ள வருது. எம்எல்ஏ வரல, எம்பி வரல, யாருமே வரல. கவுன்சிலருக்கு நாங்கள் நிறைய வாட்டி ஃபோனில் நானே கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து நான் அந்த ஏரியாவில் நிற்கேன், இந்த ஏரியாவில் நிற்கனாரு. ஒரே ஒரு நாள் வந்து சாப்பாடு மட்டும் கொடுத்தாங்க, மதிய சாப்பாடு. நாங்கள் எங்களுக்கு தண்ணி எடுத்தால் போதும், எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் அதை யாருமே கன்சிடர் பண்ணல. நிவாரணம் தேவையில்லை, தண்ணி எடுத்து வெளியே கொண்டு கொடுங்க, ரோடை போட்டு கொடுங்க, இருக்கிற ரோடை போட்டு கொடுங்க. இதுதான் எங்களோட வேண்டுகோள். வேற எதையும் நாங்கள் அரசாங்கத்தை எதையும் கேட்க விரும்பலை. எங்களுக்கு நிவாரணம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நெல்லையில் பெய்த கனமழையால் சண்முக ரெங்கபுரம் கிராமத்தில் சிதிலமடைந்துள்ள சாலையில் பயணிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாக சாலையை சீரமைத்து தர அப்பகுதி வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் பெய்த கனமழையால் சமூக ரெங்காபுரம் கிராமத்தில் சிதிலமடைந்துள்ள சாலையில் பயணிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாக சாலையை சீரமைத்து தர அப்பகுதி வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் அருகே செட்டியார்பட்டி கண்மாய் பாசன பரப்பில் உள்ள விளைநிலத்தில் தேங்கிய தண்ணீர் வெளியேற கால்வாய் வசதி இல்லாததால் 15 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடைக்கோடியில் உள்ள விளைநிலத்திற்கு செல்ல பாலம் வசதி இல்லாததால் பயிர்களுக்கு தேவையான உரம் உள்ளிட்டவற்றை எடுத்து செல்ல தண்ணீரில் நீந்தி செல்லும் அவல நிலை உள்ளதாகவும், பயிர்கள் மூழ்கியதால் 5 லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். சேதமான பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க விடிய அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெஞ்ச மழையினால் அதிகமாக அந்த விவசாய நிலத்தில் உள்ள தண்ணி அதிகமாக வந்து கிழக்கு பகுதியில் கட்டினதுனால சுமார் 40 நாளாக நடப்பட்டு வளர்த்து வந்த பயிர்கள் வந்து முழுவதுமாக தண்ணீர் வெளியேற வழியின்றி 2 பக்கம் தண்ணி இருக்கிறதுனால வெளியேற வழியின்றி அழுகி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களாக தண்ணி வடிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் முடிந்தபாடு இல்லை. இதுவரை எந்த அதிகாரியும் வந்து பார்வையிட வரவில்லை. விஓ அவர்களிடம் வந்து தொடர்பு கொண்டு நேரில் போய் சொல்ல போது தாலுகா அலுவலகத்தில் போய் மனு கொடுங்கள், நாங்கள் பார்க்க வருகிறோம் என்று சொல்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த அதிகாரம் வரவில்லை.